No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் #1 choice தமிழ் மேட்ரிமோனி. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. நேற்றைக்கு விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட இந்த 41 குடும்பத்தை சேர்ந்தவர்களை மகாபலிபுரத்துக்கு கூட்டிட்டு வந்து அங்க வந்து அந்த மக்களுக்கு வந்து ஆறுதல் கொடுத்திருக்காரு. உங்க விஜய் உயிரென வரேனா அப்படிங்கிறது வெறும் பாட்டுக்கு மட்டும்தான். உயிரே போனாலும் நான் வரமாட்டேன் அப்படின்றதுதான் இன்னைக்கு மகாபலிபுரம் வரைக்கும் கரூர்ல இருந்து இறந்து போன குடும்பங்களை கூட்டு வந்து பாக்குறாரு. இன்னைக்கு வரைக்கும் காலம் தாழ்த்தி ஒரு மீடியா சந்திப்பு கூட சந்திக்காம, ஒரு பேட்டி கூட கொடுக்காம, நடந்த சம்பவத்துக்கான தார்மீக பொறுப்பு கூட எடுக்காம, சரி நீ குற்றமே பண்ணல அப்படின்னு நீ நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அக்கௌண்டபிலிட்டியே எடுக்கல அப்படின்னா எதுக்கு முன்ஜாமீன் வாங்கணும், எதுக்கு பெயில் வாங்கணும்? அந்த மக்கள் எல்லாமே வந்து வேலையை விட்டு வரக்கூடிய நேரம். அப்ப அவங்க வர வரைக்கும் காத்திருந்து பொறுமையாக அந்த கூட்டத்தை பெரிய கூட்டமாக காட்டணும்னு திட்டமிட்டு சதி செய்து அவர்களை கொலை செய்தீர்கள் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். கொலை செய்தீர்களா? ஆமா, பின்ன நீங்க உங்களோட ஷூட்டிங்லாம் கரெக்டான நேரத்துக்கு போக முடியல. அவரே பேசியிருக்கிறாரு, என்னுடைய வந்து பிக்கஸ்ட் பிளஸ் பாயிண்டே என்ன அப்படின்னா, நான் வந்து கரெக்டா பங்க்சுவலா இருப்பேன், சரியான நேரத்துக்கு வந்து போயிருவேன் அப்படின்னு அவரும் பேசியிருக்கிறாரு. மற்றவங்களும் அவர் அப்படிதான் சிலாகிச்சு பேசியிருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு காசு கொடுக்குற இடத்துல நீங்க சரியா போயிருவீங்க. மக்கள் எப்படி பாக்குறீங்க நீங்க? ஆனாலும் சமீப காலமாக திமுகவை எதிர்ப்பதை காட்டிலும் விஜயை நீங்க வந்து எதிர்க்கிறீங்க. எங்களுடைய எதிரிகளையும் துரோகிகளையும் களத்துல கட்டாயமா தோல் உரிப்போம். ஆனால் போலிகளை களத்திற்கு வருவதற்கு முன்பே தோல் உரிப்போம் சொன்னோம். களத்துக்கு வருவதற்கு முன்பே இவர்களுடைய சாயம் வெளுக்கப்படணும். ஏன்னா இவர்கள் அரசியல்வாதிகள் இல்ல, மக்களை ஏமாற்ற வந்த பேர்வழிகள் தான். 5 கொள்கை தலைவர்களை வச்சிருக்கீங்க. வேலுநாச்சியார் அவர்கள் ஒரு பேரரசி வெள்ளையரை எதிர்த்து ஒரு தனி மனுஷியா படைய கட்டி வென்று காமிச்சிருக்கிறாங்க. புறமுதுகிட்டு ஓடினாங்களா அவங்கள மாதிரி? அவங்கள ஒரு கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்களே, நீங்கெல்லாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய அவமானம் இல்லையா அது? ஜெயலலிதா அவர்கள் காலத்துல இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா அவங்க என்ன மாதிரியான எக்ஸ்ட்ரீம் இது எடுத்திருப்பாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, விஜய்க்கு ஆதரவாகவும் பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு பேசுறதெல்லாம் வந்து அவங்களோட கூட்டணிக்காக அலைகிற லட்சணத்துல தான் இன்னைக்கு அதிமுக இருக்குதோங்கிற ஒரு சேடான ஒரு ஸ்டேட் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஜெய்பீம் அப்படிங்கிற படத்துல அது உண்மை சம்பவம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செங்கனி அப்படிங்கிற அந்த தாய் வந்து அப்பா வந்து போலீஸ்கார் அடிச்சே கொன்னாரு, இந்த காசை வாங்கி அதுலதான் உன்னை படிக்க வச்சேன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அந்த காசை வேண்டாம்னு நிராகரிச்ச தாயும் இந்த மண்ணில் இருந்திருக்கிறாங்க. இல்லைங்க, அந்த 20 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு என்னுடைய பையனை வந்து போனா என்னங்க, விஜய் வந்து ஒரு பையனா இருக்கான், அவனை வந்து நான் வந்து சிஎம்மா பார்க்கணும்னு ஆசைப்படுற தாயும் இந்த மண்ணில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியறது வந்து ரொம்ப ரொம்ப கவலைகரமான ஒரு விஷயம் அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் திருமிகு ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள் உள்ளார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த 1 மாத காலமாக கரூருக்கு முன் கரூருக்கு பின்னுன்னு தமிழ்நாடு அரசியலை பிரித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு அரசியல் சூழல் தான் நம்மளை வந்து தள்ளியிருக்கு. சம்பவம் நடந்து முடிந்து 1 மாதம் ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி தமிழ்நாடு அரசியல் கிழமை இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் சம்பந்தப்பட்ட கட்சியான தாவேகா ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. எந்த ஒரு ஊடகங்களுக்கும் கட்சியின் சார்ந்து அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர்கள் வந்து அனுப்பவே கிடையாது. ஒரு மௌனமாக தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வந்து ஊடகங்கள் வந்து மதிச்சாங்க. அரசியல் கட்சிகள் பெருசாக யாரும் விமர்சனம் பண்ணலை. நேற்றைக்கு விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட இந்த 41 குடும்பத்தை சேர்ந்தவர்களை மகாபலிபுரத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து அந்த மக்களுக்கு வந்து ஆறுதல் கொடுத்துருக்காரு. இதற்கு முன்பாக ஆர்டிஜிஎஸ் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மக்களுமே உணர்ந்து பேசுகிறாங்க. அவரால் வர முடியாத சூழல் இருக்குது, நாங்கள் போய் வந்து பார்த்தோம், இதில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, எங்கள் மேலேயும் தவறு இருக்குது அப்படிங்கிற ஒரு அக்கௌண்டபிலிட்டியை கரூர் மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நேற்று நடந்த சம்பவம் குறிப்பாக பலரும் வந்து விஜய் வந்து கரூருக்கு போயிருக்கணும், பாதிக்கப்பட்ட மக்களை கூட்டிகிட்டு வந்து பார்த்துருக்கக்கூடாது, இது வந்து தமிழர்கள் அறமே கிடையாதுங்கிற டோனில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நாம் தமிழர் கட்சியுடைய கருத்து என்ன?
1 மாத காலமாக தொடர்ச்சியா வந்து விஜயனுடைய கரூர் சம்பவம் முன் பின் பாக்குறது வந்து ஊடகங்கள் தான். அதற்கு மத்தியில எக்கச்சக்க சம்பவங்கள் நடந்துருச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையில இருக்கு. குறிப்பா வந்து ஆணவ படுகொலைக்கான தனிச்சட்டம் இயற்றுவது குறித்தாக அரசு இன்னைக்கு வந்து புதுசா நகர்வு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் 4.5 ஆண்டு காலம் வந்து கால தாமதப்படுத்தி அதற்கு வந்து கடப்புல போட்டு, ஏன்னா இந்த கடைசி ஒரு 6 மாதத்துல அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அது ஐ திங்க் இட் இஸ் a long process இல்லையா? அதுக்காக ஒரு கமிட்டி ஒன்னு போட்டுருக்காங்க. கமிட்டி மட்டும் போட்டு இன்னைக்கு இன்னும் வெறும் 6 மாதத்துல அவங்களால என்ன டிராஃப்ட் பண்றது கஷ்டம். உங்களுக்கு எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு அந்த சட்டத்தை நீங்க எப்படி வகுக்கணும் அப்படிங்கறத ஒரு ஆக்டிவிஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கவே செஞ்சிருக்காங்க. அதையும் நீங்க வந்து இது வரைக்கும் பண்ணல. ஆனால் இப்போது திருப்பியும் நாங்க அதை பண்றோம், ஒரு கமிட்டி போடுறோம் அப்படிங்கிறது எங்களுடைய தலைமை எப்போதும் சொல்வது போல, குழுக்கள் போடுவீங்க ஆனா புழு கூட 4 அங்குலம் நகரும், இந்த குழு ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இருக்காதுன்னு சொல்றது மாதிரி இது காலம் தாழ்த்துவதற்கான முயற்சி அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாத்தையும் நாம முன்னுக்கு வச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஆணவ படுகொலை ஒண்ணு நடந்திருக்கு. அதே மாதிரி நெல் மூட்டைகள் இன்னைக்கு பருவமழை காலத்தினப்போ எவ்வளவு நெல் மூட்டைகள் வந்து அநியாயமாக சேதமடைது. நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து போதுமான கிடங்குகள் வந்து அமைக்கல, அதனால பயிர்களாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விளைஞ்ச வெள்ளாம வெள்ளத்துல ஓடுது அப்படிங்கறத விவசாய பெருங்குடி மக்கள் வீதியில நின்று போராடுறத நம்மளால பார்க்க முடியும். அதுவும் இந்த வருஷம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய குறுவை சாகுபடி நடந்திருக்கு. காவிரி டெல்டாவுல நிறைய ப்ரொடியூஸ் நடந்திருக்கு, ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. 17 விழுக்காடு ஈரப்பதத்தை 22 விழுக்காட்டுக்கு உயர்த்துங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இப்படியே இருக்கு. ஆந்திராவில இருந்து திருப்பியும் வேற நெல்களை வந்து இவங்க வந்து இறக்குமதி செய்யற மாதிரியான அவல நிலையும் இங்க வந்து ஏற்படுது. அதை குறித்தும் நாம் தமிழர் கட்சி அறிக்கை வாயிலாகவும் நேரடியாகவும் பேசிட்டு இருக்கோம். அதனால எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட முடியாது. ஆனால் ஊடகங்கள் எல்லோருடைய லென்ஸுமே வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் பார்க்குது அப்படிங்கறதையும் என்னால சொல்லாம இருக்க முடியாது. எல்லாத்தையுமே ஊடகங்கள் கவர் பண்ணிக்கிட்டு தான் இல்ல. அதை பத்தி நம்ம எவ்வளவு டிஸ்கஷன் பேனல கொண்டு வரோம், அதை குறித்து இல்ல. ஏன்னா பிகாஸ் நம்மளுடைய நீட் ஆஃப் த ஆர் அப்படிங்கிறது விவசாய மக்களுடைய அடிப்படை ஆதாரம், வாழ்வாதாரம். இன்னைக்கு அந்த உணவு இல்லை அப்படின்னா நம்மளால இருக்க முடியாது. நமக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்குற விவசாய பெருங்குடியினுடைய அவலத்தை பேசாம, அது குறித்து டிபேட்ஸ் நடக்காம இன்னைக்கு இதை பத்தியே டிபேட்ஸ் நடக்கிறதுங்கிறது ஒரு ஒரு இழிநிலைன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் மீடியாஸ் ஆல்சோ ஷுட் கியர் அப். இன்னைக்கு வந்து நிறைய சம்பவங்கள் நடக்குது, வெறும் முன் பின்னு மட்டும் பார்க்காம விஜயனுடைய சம்பவம் ஏன் பார்க்கப்படுது அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் காலம் தாழ்த்தி ஒரு மீடியா சந்திப்பு கூட சந்திக்காம, ஒரு பேட்டி கூட கொடுக்காம, நடந்த சம்பவத்துக்கான தார்மீக பொறுப்பு கூட எடுக்காம, எல்லா என்ன சொல்றது, இது வரைக்கும் அரசியல் வரலாற்றிலே இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஒரு மெத்தடாலஜி யாருமே பார்த்திருக்க மாட்டோம் இல்லையா? எத்தனையோ பேரரசுகள், எத்தனையோ ஏகாதிபத்தியங்கள் இந்த உலகத்துல நம்ம பார்த்திருப்போம், படிச்சிருப்போம். ஆனா இப்படி யாருமே வந்து 41 உயிர்கள் தன்னால போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த குடும்பத்தையே கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுலதான் வச்சு பாப்பேன்னு சொல்றது, இந்த மாதிரியான ஒரு ஜெஸ்டரை ஐ திங்க் யாருமே இந்த அரசியல் வரலாற்றுல பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் எனக்கு அந்த பிணங்கள்லாம் கொண்டு வந்து இங்க கொடுங்க, நான் அவங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தினதுக்கு அப்புறம் கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லாத வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து ஆறுதல் படுத்திக்கணும் நம்மள. ஏன் வந்து நாம் தமிழர் கட்சி முழுக்க இந்த கரூர் சம்பவத்துக்கு விஜய் மட்டும்தான் பொறுப்புங்கிற டோன்லயே பேசியிருக்கீங்க? இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் நெல்லையில ஒரு செய்தியாளர் சந்திப்பு பண்ணியிருக்காரு. அதுல வந்து குறிப்பாக ஏன் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யல அப்படிங்கிற கேள்வி வந்து அரசு நோக்கி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கரூர் சம்பவத்துக்கு விஜய் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிற டோன்லயும் பேசியிருக்காங்க. தொடர்ச்சியாக இதே டோன்ல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அரசு மீது ஏன் இதுல பெருசா நீங்க விமர்சனமே வைக்க மாட்டேங்க? விஜய் மீது ஏன் ஒரு முழு பொறுப்பையும் அவர் மேல நீங்க வைக்கிறீங்க? அரசின் மீது தவறு இருக்கிறத நாங்க என்னைக்குமே மறுக்கல. அரசும் சரி, உளவுத்துறையும் சரி, அவங்களுடைய முறைகேடு இல்ல அவர்களுடைய குறைபாடு அப்படிங்கறத நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் திமுக தான் அதை செய்யாதுங்கிறத தொடர்ச்சியாக நம்ம அறிந்தவர்கள் தானே. நீங்க மாற்றுன்னு சொல்லிதானே வரீங்க. உங்களுக்கு திமுக பாதுகாப்பு கொடுக்காது, திமுக மேல உங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லைங்கும் போது அவங்களை நம்பி நீங்க எப்படி ரோட் ஷோ பண்ணீங்க? அந்த கேள்வியை நான் கேட்குவேன். ரோட் ஷோக்கு அனுமதியே கொடுக்கலையே. ரோட் ஷோக்கு அனுமதியே கொடுக்கல. அப்ப ஏன் நீங்க ரோட் ஷோ பண்ணீங்க? இன்னைக்கு வந்து எனக்கு அனுமதி கொடுங்க, நான் போய் கரூர் ஃபேமிலியை மீட் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது கேட்டீங்களா? அதற்கு எங்கேயாவது ஆதாரம் இருக்கா? அதுவும் இல்ல. சரி, அவங்க நீங்க வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் நிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்கல்ல. அன்னைக்கு அங்க காவல்துறை சொல்லுச்சுல்ல, இந்த பெரிய ராட்சத வாகனத்தை அந்த பெரிய கூட்டத்துக்குள்ள கொண்டு போவாதீங்க, பெரிய அசம்பாவிதங்கள் நடக்கும், கேஷுவாலிட்டி நடக்கும் அப்படின்னு குறைந்தபட்சம் அங்க காவல்துறை சொல்லுச்சுல்ல. ஆரம்பத்துல இருந்தே லத்தாஜியா இருந்துச்சு அரசினுடைய காவல்துறைன்றதை நான் ஒத்துக்கிறேன் 100%. இவங்களுடைய மேட்னஸ, இவங்களுடைய நான்சென்ஸ, தாவேகாவுடைய நான்சென்ஸ எந்த இடத்துலயும் அரசும் காவல்துறையும்
கட்டுப்படுத்த தவறுச்சு அப்படிங்கிறத எந்த இடத்துலயும் நான் மறுக்கல. கட்டாயம் இவங்க வந்து பண்ணிருக்கணும். ஆனா ஏன் பண்ணலாம் லதாஜியை விட்டாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கே ஒரு பெரிய கேவலமான ஹிஸ்டரி இருக்கு, ரோக் ஹிஸ்டரி இருக்கு. திமுகவே அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அப்போ இவர்கள் சரி இவங்க தப்பெல்லாம் பண்ணட்டும், எல்லா அசம்பாவிதமும் நடக்கட்டும் அப்படின்னு அரசு காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஐ மீன் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக காத்துக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டாலும் கூட இவங்களுக்கு எங்க போச்சு அறிவு அப்படிங்கறத நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு குற்றங்கள் இவ்வளவு அசம்பாவிதங்கள் நடந்த பின்பும் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கேட்பது ஒண்ணுதான், சரி நீ குற்றமே பண்ணல அப்படின்னு நீ நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அக்கௌண்டபிலிட்டியே எடுக்கல அப்படின்னா எதுக்கு முன்ஜாமீன் வாங்கணும், எதுக்கு பெயில் வாங்கணும்? இல்ல, ஏன்னா தமிழ்நாடு அரசு வந்து A1 வந்து மாவட்ட செயலாளரை போட்டிருக்காங்க, A2 பொதுச் செயலாளரை போட்டிருக்காங்க, A3 நிர்மல்குமாரை போட்டிருக்காங்க. அதன் காரணமா தான் வந்து முன்ஜாமீன் வாங்கியிருக்காங்க. மாவட்ட செயலாளர் போடுறதுக்கு காரணமே அவங்களுடைய கட்சி பொதுச் செயலாளர் தான் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா கட்சிக்காரங்களே ஆனாலும் எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற இந்த டிசோன்மெண்ட் இருக்குல்ல, நீ உன் சொந்த கட்சிக்காரனே காப்பாற்ற மாட்டேன்னா நீ நாட்டு மக்களை பத்தி எங்க அக்கறை கொள்ளுவ அப்படிங்கிற தார்மீக கேள்வி நமக்கு இருக்கு. 41 உயிர்களே போயிடுச்சுங்க, உயிர்களே போயிடுச்சு. உங்க விஜய் உயிரென வரேன்னா அப்படிங்கிறது வெறும் பாட்டுக்கு மட்டும்தான். உயிரே போனாலும் நான் வரமாட்டேன் அப்படின்றதுதான் இன்னைக்கு மகாபலிபுரம் வரைக்கும் கரூர்ல இருந்து இறந்து போன குடும்பங்களை கூட்டு வந்து பாக்குறாரு. 340 கிலோமீட்டர் அவங்க டிராவல் பண்ணி போகணும், இவர் ஜஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இங்க இருந்து டிராவல் பண்ணி போவாரு. இதே மாதிரி தானே இன்னைக்கும் அந்த கட்டுப்பாடுகள் இல்லல்ல, யாருக்குமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அங்க நீங்க வந்து இப்ப ஏதாவது முன்னாடி சொன்னீங்களா காவல்துறை கிட்ட யாரும் வரக்கூடாது, இங்க வந்து சந்திக்க கூடாது, அப்படி பண்ணக்கூடாது ஏதாவது சொன்னீங்களா? உங்களுக்கு அந்த மாதிரியான ஹைப்டு கிரௌடோ அந்த மாதிரி எதுவும் நடக்கல, எந்த அசம்பாதம் எதுவும் நடக்கல. எப்படி? அப்போ ப்ரீ பிளான் தான், நீங்க எந்த விஷயமும் பண்ணல. அப்ப திட்டமிட்டு அந்த கூட்டத்தை நீங்கள் அங்க வர வச்சீங்க, திட்டமிட்டீங்கன்னா அந்த கூட்டத்தை உங்களால கட்டும் படுத்திருக்க முடியும்ன்றதுதான் இதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அதாவது இந்த கூட்டத்தை எப்படி திட்டமிட்டாங்களோ அதற்கு முன்பாக இந்த மக்கள் பயணத்தை ஒரு திட்டமிட்டிருந்தார் என்றால் இந்த மாதிரியான உயிர் பலிகளை தடுத்திருக்க முடியும் நீங்க சொல்ல வரீங்களா? கட்டாயம் 100%. நீங்க நாமக்கலுக்கு அங்க இருந்து பின்னாடியே வரணும் கரூர் வரைக்கும் யாருங்க சொன்னா? உங்க கட்சிக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க கூட்டத்தை அப்படியே கூட்டு வரணும். இத்தனை மணிக்குதான் நம்ம அந்த கூட்டத்துக்குள்ள போகணும். ஏன் அப்படின்னா அப்போதான் அங்க இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர் அந்த மக்கள் எல்லாமே வந்து வேலையை விட்டு வரக்கூடிய நேரம், அப்பதான் எல்லாரும் கிரௌட் எல்லாம் வரதுக்கு சரியா இருக்கும். சனிக்கிழமை சம்பளம் நாள், அவங்களுக்கு சம்பள நாள், அவங்களுக்கு அந்த கைத்தறி பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு அங்க கூலி தொழிலாளர்கள் தான் அவங்களும். வீக்லி ஒன்ஸ் தான் அவங்க எல்லாம் சம்பளம் வாங்குவாங்க. அப்ப அவங்க வர வரைக்கும் காத்திருந்து பொறுமையாக அந்த கூட்டத்தை பெரிய கூட்டமாக காட்டணும்னு திட்டமிட்டு சதி செய்து அவர்களை கொலை செய்தீர்கள் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். கொலை செய்தீர்களா? ஆமா, பின்ன இவ்வளவு விபத்து நீங்க வந்து எஸ்கேப் ஆனீங்க. ஆனா நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா சொன்ன நேரத்துக்கு வந்திருக்கலாம். முன்னாடி நாள் பொதுச் செயலாளருடைய பேச்சை கேட்டுதாங்க நாங்க எல்லாம் 12 மணில இருந்து காத்திருந்தோம்னு சொன்ன மக்களை பாத்தீங்கல்ல, அங்க எத்தனை விக்டிம்ஸ் அவங்களே பேட்டி கொடுத்த வீடியோ விட்னஸஸ் நமக்கு முன்னாடி இருக்கு. இல்ல மேடம், அந்த விக்டிம்ஸே இப்போ வந்து விஜய் மேல குற்றம் சொல்லாதீங்க, எங்க மேலேயும் தான் தவறு இருக்கு, நாம போயிருக்க கூடாதுன்னு டோன்ல பேசுறாங்க மேடம். இன்னொரு எனக்கு இன்னும் சொல்ல போனா இது என்ன, இப்ப ஒரு கொலையை பண்ணிட்டோங்க, கொலையை பண்ணிட்டு 20 லட்சம் கொடுக்குறேன், இந்த கொலையை வந்து பண்ணவரையே வந்து இவர் வந்துடணுங்க, எப்படியாவது சிஎம்மா வந்துடணுங்க, அவர் நல்லா இருக்கணுங்க அப்படின்னு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் பேசினா எப்படி இருக்கும்? இது ஆர்கெஸ்ட்ரேட்டட்னு சொல்றேன். இத மாதிரி நடந்திருக்கு, இத மாதிரி செய்திருக்கிறார்கள். அங்க கரூரினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மதியழகன் சகோதரருடைய மனைவியே போய் கன்வின்ஸ் பண்ணி தான் பல குடும்பத்தை அங்க இருந்து மகாபலிபுரத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பேசிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால. மேடம் இது வந்து விபத்து மேடம், விபத்தை வந்து கொலைங்கிற டோன்லயே பேசுறீங்களே, நியாயமா மேடம்? இது நீங்க முதல்ல ஏன் நான் இது விபத்து இல்லைன்னு சொல்றேன். காலையில இத்தனை மணிக்கு விஜய் வந்து நாமக்கலுக்கு வந்துருவார், 8:40 8:51 அதுக்கு வந்துருவாரு, 8:30க்கு வந்துருவாருன்னு சொல்றாருன்னு சொன்ன விஜய் சென்னையில இருந்து 8:30 மணிக்கு தாங்க கிளம்புறாரு. எவ்வளவு தாமதமாக கிளம்பி எத்தனை மணிக்கு நாமக்கலுக்கு வராரு? 12:30 மணிக்கு தான் நாமக்கலுக்கே வராரு. ஆனா பொதுச் செயலாளர் முன்னாடி என்ன சொல்றாரு? முன்னாடி நாள் 12 மணிக்கு கரூர்ல இருப்போம்னு சொல்றாரு. அப்போ யாருங்க இங்க லத்தாஜியா இங்க வந்து ரூல்ஸ மதிக்காம இங்க சொன்ன வாக்குறுதிக்கு நீங்க 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 உங்களோட ஷூட்டிங்லாம் கரெக்டான நேரத்துக்கு போக முடியல. அவரே பேசியிருக்கிறாரு, என்னுடைய வந்து பிக்கஸ்ட் பிளஸ் பாயிண்டே என்ன அப்படின்னா நான் வந்து கரெக்டா பங்க்சுவலா இருப்பேன், சரியான நேரத்துக்கு வந்து போயிருவேன் அப்படின்னு அவரும் பேசியிருக்கிறாரு. மற்றவங்களும் அவர் அப்படிதான் சிலாகிச்சு பேசியிருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு காசு கொடுக்குற இடத்துல நீங்க சரியா போயிருவீங்க. மக்கள் எப்படி பாக்குறீங்க? நீங்க
மக்களை எப்படி பாக்குறீங்க? இதை விட ஒரு அநாகரிகம் இருக்குமா? சுய ஒழுக்கம் தான் ஒரு மனுஷனுடைய என்ன சொல்றது, அவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதன் அப்படிங்கிறதுக்கான முழு அடையாளமே அவனுடைய சுய ஒழுக்கம் அப்படிங்கிறாங்க. ஐ திங்க் பங்க்சுவாலிட்டி கம்ஸ் அண்டர் ஒன்ஸ் சுய ஒழுக்கம். அவங்களுடைய அந்த இதுல இருக்குங்க, ஒரு கேரக்டரைசேஷன்ல இருக்குங்க. அப்ப ஒரு அரசியல் தலைவரா இருக்கக்கூடிய நீங்க, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நீங்க இவ்வளவு தாமதமா வந்தது உங்களுடைய தப்பு. அப்ப அக்கௌண்டபிலிட்டி உங்க பேர்ல தான். நீங்க எடுக்கணும், அதை நீங்க எடுக்கல, வீடியோ எடுத்து போடுறீங்க, அந்த வீடியோல கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இருந்த மாதிரி தெரியல. அதற்கு பின்பு இத மக்களை போய் சந்திப்பீங்கன்னு பார்த்தா அதையும் சந்திக்காம அவங்களை கூப்பிட்டு இங்க வந்து கூப்பிட்டு வச்சு சந்திக்கிறீங்க அப்படின்னா இதை விட ஒரு கேவலமான முன்னுதாரணம் இருக்குமா? யாருமே பண்ணாத ஒரு விஷயங்க இது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே, குறிப்பா இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் அதிமுக, பாஜக, இன்க்ளூடிங் காங்கிரஸ் விஜய குற்றம் சாட்டே அவங்க வைக்கல. ஆனா நாம் தமிழர் மட்டும் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு தார்மீகம் இருக்கு. தூத்துக்குடிக்கு எதுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகல, இல்ல கள்ளக்குறிச்சிக்கு எதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போகல, நீங்க மணிப்பூருக்கு ஏன் மோடி அவர்கள் போகல அப்படின்னு தார்மீகமா எங்களால கேட்க முடியும். விஜய் ஏன் இன்னைக்கு கரூருக்கு போகல அப்படின்னு நாங்க மட்டும்தான் கேட்க முடியும். ஏன்னா இன்னைக்கு வெளிப்படையாக உண்மையான அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க எல்லா களத்திலயும் நின்றுருக்கோம். எந்த இடத்துலயும் யாரையும் டிசோன் பண்ணதில்லை. எந்த இடத்துலயும் அசம்பாவிதங்கள் நடக்காம இருப்பதற்கான எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் ஏற்பாடுகளும் நாம் தமிழர் கட்சி செய்யும். எங்களுக்கு எந்த ஆட்சியினுடைய அதிகார வர்க்கத்தினுடைய சப்போர்ட்டும் இதுவரைக்கும் இருந்ததில்லை இந்த 16 ஆண்டு காலத்துல. ஆனா ஒவ்வொரு தடவை கூட்டம் போடும் போதும் ஒரு கூட்டத்தின் இடத்தை பார்ப்பதாக இருக்கட்டும், பரிசோதிப்பதாக இருக்கட்டும், அந்த இடத்துக்கு சென்று எல்லா வசதிகளும் இருக்குதா அப்படின்னு சரி செய்து பார்த்துக் கொள்வதாக இருக்கட்டும், எங்க தலைமையே இறங்கி பண்ணும். எங்களுக்கு எந்த சப்போர்ட் சிஸ்டமோ பணபலமோ எந்த பியூரோக்ரட்ஸினுடைய ஆதரவோ எந்த மாதிரி லூப் ஹோல்ஸுமே எங்க கிட்ட இல்ல, எந்த மாதிரி ஆதரவும் எங்க கிட்ட இல்ல அப்படின்னு இருக்கும் போதும் நாங்க இவ்வளவு அக்கறையோட பண்றோம் அப்படின்னா இந்த மண்ணையும் மக்களையும் நேசிச்சு நிக்கிறோம். எங்களுக்கு எல்லா தார்மீகமும் இருக்கு. ஏன்னா எல்லா போராட்ட காலத்திலயும் நாங்க நின்று இருக்கோம். என்னுடைய தந்தை தமிழ் மக்கள் ஷால் அமீது அவர்களே வந்து 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காரு பொடா சட்டத்துக்காக, தமிழ் மக்களுக்காக பேசி இருந்து பாடுபட்டு. இன்னைக்கு எங்க அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கிட்டத்தட்ட 150 நாட்கள் சிறையில் இருந்திருக்கிறாரு. எங்க அண்ணன் இடுவானம் கார்த்தி இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு களப்பணியாளர்களும் இன்னைக்கு சிறை சென்றவர்களாக இருக்கிறாங்க, போராட்ட காலத்துல நின்னவங்களாக இருக்கிறாங்க. நேத்துக்கு பாருங்க, இரணியல் அப்படின்னு கன்னியாகுமரி மாவட்டத்துல மதுக்கடையை மூடணும்னு சொல்லிட்டு வேட்பாளராக களம் இருக்கக்கூடிய அக்கா ஆன்சி ஷோபாவே இப்ப நிக்கிறாங்க, இப்ப உட்கார்ந்துட்டாங்க தர்னால. போலீஸ்க்கு அஞ்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்களா? இல்லையே. நீங்க அனுமதி வாங்கிட்டீங்களா, கொண்டுட்டீங்களா? எனக்கு இந்த மக்களுக்கு விரோதமா இருக்கு, எதிரா இருக்கு, அதனால நிப்பேன் அப்படின்னு களத்துல நின்று இருக்கிறாங்க. ஆனாலும் சமீப காலமாக திமுகவை எதிர்ப்பதை காட்டிலும் விஜய நீங்க வந்து எதிர்க்கிறீங்க. திமுக உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருச்சு, நான் வந்து அந்த உள்நோக்கத்துக்குள்ள நான் போகவே இல்லை, விஜய் உங்களுடைய ஓட்டு வங்கியை காலி பண்றாரு, அதன் காரணமாக தான் நீங்க வந்து திமுகவை காட்டிலும் விஜய் அடிக்கிறீங்களா? உண்மையே ரொம்ப சிரிப்புக்குரிய கேள்வி அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா திமுகவை எங்களை விட கேவலமா யாருமே வந்து விமர்சிச்சது இல்லை அப்படின்னு தான் பாக்குறேன். திமுகவுடைய இந்த கேடுகட்ட ஆட்சியை ஒழிக்கணும் அப்படிங்கிறத கூட்டம் தோறும் மேடைகள் தோறும் முழங்கிட்டு இருக்காங்க தாய்மாமன் சீமான் அவர்கள். வீரப்பனை நீ வந்து கொலைகாரன் இல்ல திருடன் அப்படின்னு சொன்னா, அப்ப இங்க வந்து வீரப்பன் அவர்களையே நீங்க வந்து திருடன் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் ஐயா கருணாநிதி அவர்களும் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவரு எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாமன் சீமான் அவர்கள். அந்த மாதிரி வரிசையாக அவர்கள் செய்யக்கூடிய எல்லா முறைகேடான விஷயத்தையும் நாங்க அம்பலப்படுத்தி இருக்கிறோம். சமீப காலமாக இந்த டிகிரி மாறி இருக்கு. அந்த டிகிரி என்பது விஜய் நோக்கி தான் அதிகமா இருக்கு, திமுக நோக்கி அந்த டிகிரி கொஞ்சம் கம்மியா இருக்கு. நீங்க தீர்மானிக்கிறது இல்ல டிகிரி, இங்க வந்து சிச்சுவேஷன்ஸ் தான் எங்களோட டிகிரியை தீர்மானிக்கும். எது கிரேவ் சின்ஸ் அப்படின்னு பார்த்துதானே உங்களுக்கு தீர்ப்பு வழங்குவாங்க. இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை பேஸ் பண்ணி தானே நீங்க வந்து அதற்கான தீர்ப்பை நீங்க சொல்ல முடியும். நீங்க ஒரு மனுஷனாவே இருந்தாலும் இன்னைக்கு இந்த சம்பவம் நடக்குதுங்க, ஒரு லாரி மோதி ஒருத்தன் வந்து கொன்னுட்டாங்க, அந்த சம்பவம் பெருசா இல்ல வந்து அங்க வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சாப்பாடு போட்டிருக்கும் போது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, நார்மலா ஒரு கேஷுவாலிட்டி நடந்துச்சு, அது பெருசா? இப்ப திட்டமிட்டு செய்தது தப்பா இல்ல இயற்கையா நடந்தது தப்பாங்கும் போது உங்களுக்கு அதை பார்க்கும் போதே தெரியும் எந்த விஷயம் ரொம்ப கிரேவ்ஸ்ன்னு, எந்த விஷயம் வந்து கம்மின்னு. அப்போ இந்த சமூகத்துல எது வந்து பிரessing இஷ்யூவா இருக்கு அப்படிங்கறத பார்த்து பேச வேண்டியது எங்களுடைய கடமையா பண்றோம். நாங்க சொன்னது இதுதான், எங்களுடைய எதிரிகளையும் துரோகிகளையும் களத்துல கட்டாயமா தோலுரிப்போம், ஆனால் போலிகளை களத்திற்கு வருவதற்கு முன்பே தோலுரிப்போம் சொன்னோம். களத்துக்கு வருவதற்கு முன்பே இவர்களுடைய சாயம் வெளுக்கப்படணும். ஏன்னா இவர்கள் அரசியல்வாதிகள் இல்ல, மக்களை ஏமாற்ற வந்த பேர் வழிகள் தான். இவர்களுடைய அயோக்கியத்தனமான அரசியல் அம்பலப்படுத்தப்படத்தான் வேண்டும்.
கருத்தியல் ரீதியாக, கோட்பாடு ரீதியாக 1000 முரண்கள் திமுக மீதோ, அதிமுக மீதோ, பாஜக மீதோ, காங்கிரஸ் மீதோ எங்களுக்கு இருக்குன்னா நாங்க அதை வச்சுட்டு போறோம். ஆனால் கொள்கை ரீதியாக இது வரைக்கும் தாவேகா எதை முன்வைத்திருக்குன்னு சொல்லுங்க. ஒருத்தராது இது எங்களோட கொள்கை அப்படின்னு சொல்லதுண்டா? அவங்க வச்சிருக்கக்கூடிய தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்கள் இரு கண்கள்ங்கறாங்க. தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியுமா? இது வரைக்கும் திராவிடத்தினுடைய நீட்சியாக தான் செயல்பட்டு இருக்கிறீங்க. தட் இஸ் அபார்ட். தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியுமா? அறமும் அரசியலும் உள்ளடக்கியது தமிழ் தேசியம். அறம்னா என்ன? மக்கள் நல பண்பு, மனிதநேயம். மக்கள் நல பண்பு அப்படிங்கும் போது 41 உயிர் செத்து போயிடுச்சுங்க. உயிரே போயிருச்சு. உயிரே போனாலும் என்ன அப்படின்னு இன்னைக்கு விஜய் அவர்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு, மகாபலிபுரத்துக்கு கூப்பிட்டு பாக்குறாருங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான், உங்க விஜய் உயிரென்ன வரேன்னா உயிர் வணக்கம், உயிர் வணக்கம், உயிர் வணக்கம், இது எல்லாமே ஸ்கிரிப்ட். நான் சொல்ல தேவையில்லை, அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க. ஏங்க, அனிதாவை போய் சந்திச்சதா இருக்கட்டும், அனிதாவுடைய மரணத்துல அவங்க அண்ணனை சந்திக்கும் போது தோல்ல கை போட்டதாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு போராட்டத்துல முகத்தை மூடிட்டு போனதாக இருக்கட்டும், நேத்து அழுததாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்கிரிப்ட்னு அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க. அப்போ நாங்க இங்க கொள்கை ரீதியாக இவர்களை விமர்சிக்கணும் அப்படின்னா உங்களோட அரசியல் களத்துக்கு விஜய் லாயக் இல்லாதவர்னு சொல்ல வரீங்களா? கட்டாயம் 5 கொள்கை தலைவர்களை வச்சிருக்கீங்க. 5 கொள்கை தலைவர்கள்ல ஒருத்தவங்க அம்மையார் வேலு நாச்சியார் அவர்கள். வேலு நாச்சியார் எவ்வளவு பெரிய பேரரசின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெண்ணாக இருந்து இந்த மண்ணில் சாதித்தவர். நீங்க தன்னைத்தானே ஒரு சூப்பர் ஹீரோன்னு காசு கொடுத்து விளம்பரத்தை வாங்கிக்கிட்ட நீங்க. இல்ல மேடம், அவர் உண்மையாலுமே சூப்பர் ஹீரோ தான் மேடம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஹீரோ. நீங்க சூப்பர் ஹீரோனே இருங்க. ஒரு பேரரசி வெள்ளையரை எதிர்த்து அங்க ஒரு தனி மனுஷியா படைய கட்டி வென்று காமிச்சிருக்கிறாங்க. புறமுதுகிட்டு ஓடினாங்களா உங்களை மாதிரி? அவங்கள முன்னுதாரணமா அவங்கள ஒரு கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்களே, நீங்க எல்லாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய அவமானம் இல்லையா அது? அவங்களாம் எதுக்கு உங்க கட்சியினுடைய கொள்கை தலைவரா வச்சுக்கிறீங்க? தயவு செய்து அவர்களுக்கு அவமரியாதை செய்யாதீங்க. முதல்ல நீங்களும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தாங்கிறதே ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கு இன்னைக்கு. அதைத்தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். யூ ஹாவ் டு டெஸ்ட் த ஃபீல்டு. நீங்க இங்க ஃபீல்ட் டெஸ்ட் பண்ணணும், ப்ரூஃப் பண்ணணும். நீங்க உங்களோட வாக்கை ப்ரூவ் பண்ணலாம் கூட எனக்கு டெர்ஷரியா எனக்கு தெரியுது. முதல்ல நீங்க ஹியூமன் பீயிங்கா தான் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க ஸ்கிரிப்டடா, நீங்க இன்னும் நடிக்கல, நீங்க நான் படத்துல மட்டும்தான் நடிப்பேன், அரசியல் களத்துல நடிக்க மாட்டேன்னு படத்துல தான் டயலாக் பேசிருக்கீங்க. படத்துலதான் அரசியல் நடிச்சிருக்காரு, வெளிப்படையா தானே பேசிட்டு இருக்காரு. திமுகவை எதிர்க்கிறாரு, பாஜகவை எதிர்க்கிறாரு. எது ஒண்ணுமே மனசுல இருந்து வரல. எவ்வளவு ட்ரெம்பிள் ஆச்சு அவருடைய பேச்சு, எவ்வளவு குளறுபடிகள் ஆச்சு, எவ்வளவு ஒவ்வொரு வார்த்தைக்கும் லேக் இருந்துச்சுங்கறத கடைசி கூட்டத்துல நம்மளால பார்க்க. நான் இல்லன்னு சொல்லவே இல்லை. அரசியலுக்கு 2 வருஷம் தான் மேடம் ஆயிருக்கு. சின்ன குழந்தை மேடம், நடை தவழுகிற குழந்தை தான் மேடம் தாவேகா கட்சி. இப்பவும் நான் ரொம்ப கன்சர்ன்டா தான் சொல்றேன். நீங்க இருக்கணும்னு நினைக்கிறது, வரணும்னு நினைக்கிறது எல்லாமே சரிதான். பட் ப்ளீஸ் கியர் அப். ஒரு சாதாரண குழந்தைக்கு கூட தெரியும் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு கூட தெரியும். அம்மா அடிச்சிருவாங்கன்னு பயப்படும். இவ்வளவு இந்த உலகமே பாக்குது உங்களை. 41 உயிரே போயிருக்குங்க. ஆனா இப்பவும் நீங்க நடிப்பேன்னு சொன்னா இதை நம்ம எப்படிங்க பாக்குறது? மேடம், நடிக்கணும்னு அவசியம் இருந்திருந்தா பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துக்க வேண்டிய கட்டாயமே அவருக்கு இல்லை மேடம். இவ்வளவு நாட்கள் நான் சொல்லிட்டேனே, 30 நாட்கள், இன்னையோட சேர்ந்து 31 நாட்கள் ஆயிடுச்சு. இவ்வளவு காலம் தாழ்ந்து இதுக்கப்புறம் நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டேன், வந்துட்டேன். இன்னைக்கு அடுத்து என்னுடைய மூவ்மெண்ட் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறனால தான் இன்னைக்கு அறிக்கை கூட போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க எப்படி வெளியில வருவீங்க? மக்கள் கிட்ட மொத்தமா உங்களுடைய இமேஜ் சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. விஜய் அம்பலப்பட்டு நிக்கிறாருன்னு சொல்ல வரீங்களா? கட்டாயம் நடுவுல நிக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி அந்த பக்கமும் இல்ல, இந்த பக்கமும் இல்ல, நடுவுல நிக்கிறாரு. அது ரொம்ப கொடுமையா இருக்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர விஷயமா இருக்கு. இன்னைக்கு அவர் யூ ஹாவ் டைம்னு நீங்க நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ரிமோர்ஸ் யுவர் செல்ஃப். லைக் நீங்க பாருங்க, உங்களுக்கு நீங்க என்னெல்லாம் தப்பு செஞ்சீங்க அப்படிங்கறத செல்ஃப் அசஸ் பண்ணுங்க. ஒரு சிட்டி ரோபோட், அதாவது என்ன சொல்றது, நீ ரைட்ல திரும்பினா ரைட்ல திரும்புறதுக்கும், லெஃப்ட்ல திரும்பினா லெஃப்ட்ல திரும்புறதுக்கும், அதை எடுனா எடுக்கிறதுக்கும், போடுனா போடுறதுக்கும் நீங்க ரோபோட் இல்ல. நீங்க அரசியல் களத்துக்கு வந்துட்டீங்க. நீங்க ஒரு அரசியல் தலைவர்னு வேற உங்களை பெயர் சூட்டிக்கிறீங்க. அப்போ யூ ஹாவ் டு ஆக்ட் ஈவன் மோர் ஸ்மார்ட்டர் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. இப்ப வரைக்கும் முட்டாளாகத்தான் தன்னை அவர் களத்துல காட்டியிருக்கிறார். No, I'm not joking. I'm very serious. ரொம்ப காஷியஸா நான் இதை சொல்றேன்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. நான் அவர் எந்த இடத்துலயும் அவருடைய டிசிஷனா நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்கல. எல்லாமே ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க,
வியூக வகுப்பாளர்கள் இல்ல வியூக கவிழ்ப்பாளர்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அவங்க சொன்னதுதான் செஞ்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். விஜய் சுயமாக இது வரைக்கும் முடிவெடுக்கலங்கிறீங்க? சிந்திக்கல. அவங்களுடைய கட்சிக்காரங்களே சொல்வது போல பாலிடிக்ஸ்ல அவருக்கு 0 இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கு அப்படிங்கறத என்னுடைய புரிதலும் கூட. அவருக்கு அரசு இன்ட்ரெஸ்ட் இல்லனா எதுக்கு மேடம் கட்சி ஆரம்பிக்க போறாரு? அதுதான் நானும் கேக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இல்லனா ஏன் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் செய்யணும்ங்கற ஒரு விருப்பத்துல தான் மேடம் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல எம்பத்தட்டிக்கா இருந்து யோசிக்கணும். மக்களின் நலனுக்காக தான் இந்த அரசியல், இந்த சமூகம் அப்படிங்கறத நீங்க முதல்ல உணரணும். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு களத்துக்கு வரணும். விஜய்க்கு எதுவுமே தெரியாதுங்கறீங்களா? மக்களோட நிற்பதுதான் அடிப்படை. அதுலயே இன்ன வரைக்கும் அவர் ப்ரூவ் ஆகல. ஒரே ஒரு செய்தியாளர் சந்திப்பு 30 பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கங்க அவர் போறதுக்குள்ளாட்டியும். ஒரு வார் நீங்க இரங்கல் தெரிவிச்சதுல ஒரு வருத்தம் பாஸ் பண்ணிக்கிறதுல என்ன ஆயிருவீங்க? ஐ அம் டீப்லி saddened, ஐ அம் சாரி, ஏதாவது ஒண்ணு சொல்றத நீங்க என்ன ஆயிருவீங்க? திருச்சியில சொல்றீங்க. ஆமா, என்ன ஆயிருவீங்க? அத கூட சொல்ல தெரியாம, இல்ல அத கூட உங்களோட வியூக கவிழ்ப்பாளர்கள் வந்து சொன்னால்தான் சொல்லுவோம்னு நினைக்கிற நீங்க ஒரு தலைவரா? are you a decision maker even? ஒரு தலைவருக்கான முதல் தகுதியே டிசிஷன் மேக்கிங். தன்னுடைய சுயமா ஒரு முடிவு எடுக்கிறது தான். சரியோ தப்போ ஆமா எடுக்கணும். அப்போ அதுவே இங்க வந்து அன்ப்ரூவனா இருக்கும்போது ஷோஸ் நீங்க வந்து ஒரு ஹியூமனா தான் இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு ஹியூமனா தான் திங்க் பண்றீங்க. நான் மக்களுக்காக தான் நிப்போம், நான் மக்கள் களத்துல வந்து நிப்பேங்கிறத முதல்ல ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க வேற ஏதோ ஒரு கிரகத்தினுடைய ஒரு அரசர்ங்கிற மனநிலையில இருந்து கீழே வாங்க அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. விஜய் தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் அவரால் சாதிக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்க? அவருக்கு அரசியலை தெரியலன்னு சொல்ல வரீங்களா? இதற்கு மேல நான் இன்னும் தெளிவா சொல்லணுமா? ஏதாவது அவர் அரசியல் புரிதலோ எதுவும் இல்ல, ஒண்ணுமே தெரியல. அவங்க கூட இருக்கிறவங்களுக்கே அந்த புரிதல் இல்லைங்கிறது ரெண்டாவது. இவர் முதல்ல he should self assess himself. ஏன்னா ஃபண்டமெண்டலா நான் தான் சொல்றேனே, ஒரு பிரச்சனை ஒரு தப்புன்னு ஒரு குழந்தைக்கு கூட அந்த தவறுல வந்து தான் தான் அதுல வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தெரியும். அம்மா கிட்ட சாரி கேட்கும், இல்ல இன்னொருத்தவங்க கிட்ட சாரி கேட்கும், ஒரு சாரி ஃபேஸ் ஆகுது வச்சுக்கும். அது கூட இங்க ஆர்கஸ்ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கே. ஸோ ஐ திங்க் அவர் முதல்ல அசஸ் பண்ணிட்டு வாங்க, டைம் எடுத்துக்கோங்க, பிரேக் எடுத்துக்கோங்க. ஆனால் மக்களுக்கு ஆல்ரெடி உங்கள் மீது நம்பிக்கை சரிஞ்சிருச்சு. இஃப் யூ வாண்ட் டு பில்ட் யுவர் செல்ஃப் அகேன், கம் பேக் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். விஜய் எப்படியாவது நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும்னு அதிமுக ஒரு மிகப்பெரிய கடுமையான பிரயத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடியார் போற மக்கள் பிரச்சாரத்துல வந்து தாவேக்க கொடியெல்லாம் தாவேக்க தொண்டர்கள் அசைக்கிறாங்க. குறிப்பாக அதிமுக தாவேக்க கூட்டணி உருவாயிடுங்கிற டோன்ல பலரும் பேசிட்டு இருக்காங்க. அரசியல் ரீதியா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுல முழுக்க லாப நஷ்ட கணக்கு, வெற்றி தோல்வியை மட்டும் வந்து அடிப்படையாக எடுத்து ஒவ்வொருவரும் பேசுவது ரொம்ப அபத்தமா தான் நான் பாக்குறேன். இவ்வளவு பழமையான ஒரு அரசியல் கட்சி அதிமுக அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்துல இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா அவங்க என்ன மாதிரியான எக்ஸ்ட்ரீம் இது எடுத்திருப்பாங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா கடந்த காலத்துல தலைவா படத்துக்கு தானே, if I'm not wrong, தலைவா படத்துக்கு அவர் போய் அந்த ரிலீஸுக்காக எப்படி போய் கொடநாட்டுல நின்னாரு, வீதியில நின்னாரு, அந்த மாதிரி பார்க்கவே இல்லை. எவ்வளவு ஸ்டபனா அவங்களுடைய இருப்பை வந்து வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு வந்து கொடநாட்டுக்கு போனாங்க. கொடநாடு வரைக்கும் இவர் போனாரு அந்த படத்துடைய ரிலீஸுக்காக. அவங்க எவ்வளவு ஒரு இதா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, விஜய்க்கு ஆதரவாகவும் திமுகவினுடைய எதிர்நிலைப்பாடு எடுக்கணுங்கிறது ஒரு அரசியல். ஆனா ஒரு சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி நீங்க அதை வந்து ஹேண்டில் பண்ணணும்ல. இதுவே நாங்க வந்து ஏன் நீங்க வந்து தூத்துக்குடிக்கு வந்து போகல, தூத்துக்குடிக்கு போகாததுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, இதை நம்ம வந்து அவர் ஏத்துப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அவர் ஏத்துப்பாரா? நீங்க தூத்துக்குடிக்கு போகல, ஏன் நீங்க தூத்துக்குடிக்கு போகல அப்படின்னு இன்னைக்கு திமுக அவங்கள விமர்சிச்சு அப்படின்னா, இவர் மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்பாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இன்னைக்கு வந்து கரூருக்கு வந்து விஜய் போகல, அதே மாதிரி ஸ்டாலின் போயிட்டாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போயிட்டாரு. அப்போ நீங்க ஒரு கூட்டத்துல வந்து ஒரு கொடி அசைது, தாவேக்காவுடைய கொடி யாரோ அவங்களே வந்து சொல்லிட்டாங்க, டிசோன் பண்ணிட்டாங்க, இதுக்கும் தாவேக்காவுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு தாவேக்கா தரப்பே சொன்னதுக்கு அப்புறமும் கூட இவ்வளவு ஒரு மூத்த அரசியல் கட்சி, அதனுடைய ஒரு பொதுச் செயலாளர், அதனுடைய தலைவர் பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு பேசுறதெல்லாம் வந்து அவங்களோட கூட்டணிக்காக அலைகிற லட்சணத்துலதான் இன்னைக்கு அதிமுக இருக்குதோங்கிற ஒரு சேடான ஒரு ஸ்டேட் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, அதே தான் பிஜேபியினுடைய நிலைமையும் அப்படின்னு பாக்குறேன். இன்னைக்கு வந்து அவங்க ரொம்ப பாஜக இந்த மண்ணுல எப்படியுமே அவர்களால வளர்ந்துட முடியாது. குறிப்பா வந்து மாநிலத்துல அவர்கள் கால் ஊண்டிடவே முடியாது.
அவங்களுக்கு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ல கூட அந்த கூட்டணி இந்த கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லி எதையாவது பண்ணலாம். அப்ப கூட இவர்களுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து எப்படியாவது தமிழ்நாட்டுல வேறு உண்டிரணும் அப்படின்னு தாமரை மலர்ந்தணும்னு சொல்லிட்டு மெனக்கெடுறாங்க பாஜக. ஆல்ரெடி 4 தாமரை மலர்ந்துருச்சுங்க. அதற்கு காரணம் இந்த திராவிடம் தான் அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது. அதனால அந்த திராவிடத்தின் முதுகு மேல ஏறி சவாரி செய்துதான் பாஜகவுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு மூலையில வந்து ஒரு ஃபேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டாலும் கூட இன்னைக்கு இந்த மிதமிஞ்சி அளவுல இருக்கக்கூடிய ஊடக வெளிச்சமும் இந்த கிரவுட் பார்த்து விஜய் வந்து தங்களுடைய கூட்டணிக்கு வருவாங்கன்ட்டு ஒரு தேசிய கட்சி வந்து நிக்கிறதும் ஒரு பெரிய அவலமான ஒரு செய்தி தான், ஒரு வெக்கக்கேடான ஒரு செய்தி தான். பிகாஸ் அவங்க கிட்டலாம் எந்த சப்ஜெக்டும் இல்லை, ஒரு கொள்கையும் இல்லை, ஒரு அடிப்படையும் இல்லை. எங்களுக்கு வந்து வெறும் இந்த என்ன சொல்றது ஒரு பிம்ப அரசியல் இருந்தா போதுங்க, எங்களுக்கு மேட்டர் வந்து வின்னிங் லூசிங் தான், வெற்றி தோல்வி அவ்வளவுதான். இதை தாண்டி மக்கள் நலன்லாம் இல்லைன்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுப்பாங்க. மனசாட்சியை முன்னுக்கு வச்சு பாக்குற எவருமே இந்த சம்பவத்தை சரியா தவறாங்கிற பார்வையில தான் அணுகுவாங்க. நமக்கு தெரியும் இந்த ஜெய்பீம் அப்படிங்கிற படத்துல அது உண்மை சம்பவம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செங்கனி அப்படிங்கிற அந்த தாய் வந்து தன்னுடைய அப்பா வந்து போலீஸ்காரனால அடிச்சே கொன்னாருன்னு நான் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னுடைய பிள்ளைகிட்ட சொல்ல முடியாது, இந்த காசை வாங்கி அதுலதான் உன்னை படிக்க வச்சேன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அந்த காசை வேண்டாம்னு நிராகரிச்ச தாயும் இந்த மண்ணில் இருந்திருக்கிறாங்க. இல்லைங்க அந்த 20 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு என்னுடைய பையனை வந்து போனா என்னங்க, விஜய் வந்து ஒரு பையனா இருக்கான், அவனை வந்து நான் வந்து சிஎம்மா பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு தாயும் இந்த மண்ணில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியறது வந்து ரொம்ப ரொம்ப கவலைகரமான ஒரு விஷயம் அப்படிதான் நான் பார்க்குறேன். நம்ம புறநானூற்று தாயெல்லாம் வந்து பற்றி படிச்சிருக்கோம், அந்த மண்ணினுடைய மக்களாக நம்ம இருக்கிறோம். நான் என்னுடைய மகன் வந்து அம்பை ஏந்தி செத்தான் அப்படின்னு தெரியும் போது அந்த தாயினுடைய பெருமிதம் இருக்குல்ல, அப்படி பெருமை கொண்ட அந்த போர்ல வந்து மாண்டான் என்னுடைய பையன் அம்பை நெஞ்சில தாங்கி அப்படின்னு பெருமை கொண்ட தாயும் இந்த மண்ணில தான் இருந்திருக்கிறாங்க. விஜய வந்து கெட்ட நெருக்கத்துல பார்த்து அதுக்கு என்ன என்னுடைய பிள்ளைய பலி கொடுத்துட்டோம், ஒரு வயசு பிள்ளைய பலி கொடுத்தோம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற தாயும் இருக்காங்க. அதுவும் கொடூரமான மரணம்ங்க, குடலெல்லாம் வெளியில வந்துச்சு அப்படின்னு சொன்ன கொடூரமான மரணம். என்னால இன்னைக்கு வரைக்கும் என்னால டேர்ம்ஸுக்கு வர முடியல. இயற்கையான ஒரு மரணத்துல இருந்து என்னுடைய தந்தையினுடைய வீடியோவை இன்னைக்கு கூட என்னால பார்க்க முடியல. இன்னைக்கும் என்னால அந்த இமோஷன்ஸ்ல இருந்து மீள முடியல. எனக்கு பாப்பா இல்லையா அப்படிங்கிற எண்ணம் எப்போதுமே இருக்கு. ஆனா எப்படி இவ்வளவு கொடூரமான மரணத்துக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இமோஷன்ஸ் வந்து இவங்களால வெளிப்படுத்த முடியுது அப்படின்னா அந்த அளவுக்கு என்னுடைய மக்களும் வறுமையில இருக்கிறாங்க, அறியாமையில இருக்காங்கிறத விட ஒரு துயரமான ஒரு செய்தி இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து 5வது தேர்தலாக தனித்து போட்டி போட போறோம்ங்கிற ஒரு முடிவை வந்து சீமான் அவர்கள் பேசிட்டாரு. தொடர்ந்து நாம தனித்து போட்டி போட்டா என்னைக்கு நாம அதிகாரத்தை வெல்வதுங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல. அதிகாரத்தை வெல்வோம்னு சொல்றீங்க, அதாவது வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சின்னு சொல்றீங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் அதிகாரம் வேணும், அங்கீகாரம் வேண்டும். தனித்து போட்டி போட்டா அங்கீகாரமும் கிடைக்கல, அதிகாரமும் கிடைக்கலங்கிற ஒரு உங்களுடைய ஆதங்கமும் வலியும் எனக்கு புரியுது. ஆனா இங்க நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய கொள்கையோட யார் உடன்பட்டு வராங்கன்னு சொல்லுங்க. எங்களுக்கு இவர்களோட யாரோட கூட்டணி வைக்க முடியும்னு சொல்லுங்க. எந்த தேசிய கட்சி, காங்கிரஸ் பாஜக, அவருடைய கொள்கை நிலைப்பாடு ரெண்டுமே ஒண்ணுதான். ஒன்னு சாஃப்ட் ஹிந்துத்துவா, ஒன்னு ஹார்ட் கோர் ஹிந்துத்துவா. எங்களுக்கு வேண்டாம். திமுக அதிமுக ரெண்டுமே லஞ்சம் லாவண்யம் கச்சேரி, ரெண்டுமே வந்து திருட்டு கொலை எல்லாமே பண்ணுது, முறைகேடுகள் எல்லாமே மக்களை வந்து சுரண்டி பிழைக்கக்கூடியது, கட்டுக்கடங்காத வரிச்சுமைகள் இவ்வளவும் பண்ணிட்டு திருப்பியும் அவர்கள் கூடயே கூட்டணி வைப்பது என்பது நம்மளால முடியாது. இதற்கு பிறகு புதிதாக வரக்கூடிய கட்சியினுடைய புதிய கொள்கைகள் என்ன? வந்த தாவேக்காவும் தன்னுடைய நிலைப்பாட்டுல ரொம்ப தவறாக இருக்கு, பிழையா இருக்குங்கிறது தொடர்ச்சியா சுட்டி காட்டிட்டும் இருக்கும். அப்போ யாரோட கூட்டணி வைக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால எங்களை வந்து எத்திக்ஸை குறைச்சிக்கிட்டு வெற்றி தான் எங்களுடைய விஷயம் டார்கெட் அப்படின்னா நாங்க இந்த மாதிரி கூட்டணி வச்சுட்டு நீங்க சொல்றது போல வெற்றியை கண்டுட்டு பண்ணிட்டு போகலாம். அது இல்லை. எங்களுடைய முதல் புரட்சியே இந்த மக்களை அரசியல் படுத்துறது தான். அந்த மக்களை அரசியல் படுத்தணுங்கிற பயணத்துல நாங்க தடம் மாறாம சமரசம் கொள்ளாம இன்னைக்கு வரைக்கும் இருக்கோம். ஐ திங்க் அதுவே எங்களுக்கான வாழ்நாள் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கட்டாயம் மக்களுடைய மனது மாறும், மக்களுடைய அரசியல் புரிதல் வந்து இன்னும் வந்து உருபெறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த நம்பிக்கையின் பாதையில தான் நாம் தமிழர் கட்சி பயணிக்குது. மக்கள் அரசியல் படுத்தி விழிப்புற்ற சமூகமாக மாறி அவர்கள் அணிதிரண்டு ஒரு அரசியல் புரட்சி வெடிக்கும் போது
கட்டாயம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி. என்னுடைய கடைசி கேள்வி, சமீப காலமாக மாநாடுகள் நீங்க நடத்துறீங்க. மரங்களின் மாநாடு, மாடுகளுக்கான மாநாடு, காவிரி அதாவது நதிக்கான மாநாடு, கடலுக்கான மாநாடுன்னு மாநாடுகள் நடத்துறீங்க. இயற்கை சார்ந்து சில விஷயங்களை பேசுறீங்க. ஆரம்ப முதலே வந்து நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டில் வந்து கிரீன் அரசியல், அதாவது கிரீன் பாலிடிக்ஸை முன்னெடுத்த முதல் கட்சி நாம் தமிழர் தான். அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் கூடிய பல்வேறு கட்சிகள் வந்து அவங்க அணிகள்லாம் உருவாக்குனாங்க. அந்த கிரெடிட் வந்து உங்களுக்கு தான் கொடுத்தாகணும். இப்படிப்பட்ட இயற்கை சார்ந்து பல்வேறு நிகழ்வுகள்லாம் நீங்க பண்றீங்க. அது இணையத்துல வந்து ட்ரோல் ஆகுது. அதை நீங்க பாக்குறீங்களா? ஏன் இது நீங்க பண்றீங்க? வெளிப்படையா வந்து ஊடகத்துல இதுவரைக்கும் யாருமே பெருந்தன்மையா நீங்க தான் தொடங்குனீங்கன்னு சொன்னதில்ல. அதனால தாமரைக்கு முதல்ல என்னுடைய நன்றி. நீங்க சொன்னது மாதிரி சூழலியல் அரசியலுங்கிறது இன்னைக்கு இன்றியமையாத அவசியமா இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. நாம இல்லாம கூட இந்த இயற்கையெல்லாம் வாழ்ந்துருவோம். ஆனா இந்த இயற்கைகள் இல்லாம நம்ம வாழ முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. அப்ப இந்த தண்ணீரும் சரி, கடலும் சரி, இந்த மலைகளும் சரி, மரங்களும் சரி நம்மளுடைய அடிப்படையாக இருக்கு. அவங்க இருந்தாதான் நம்மளாலேயே வாழ முடியுங்கிற சூழல்ல அவர்களை காப்பது வந்து நம்மளுடைய அவசியமா இருக்கு. அப்ப இங்க ஏதாவது ஒரு மலைகளை கொள்ளையடிச்சிட்டு போறாங்க, இல்ல சுரண்டுறாங்க, குவாரியிங் பண்றாங்க, இல்ல அவங்க வந்து இது பண்றாங்க அப்படின்னா அதை தடுத்து நிறுத்தி அங்க வந்து லாரிகளை வந்து கைப்படுத்தி கையகப்படுத்தி அங்க வந்து சிறைப்பிடிப்பது வந்து அந்த போராட்டத்தை இந்த மண்ணுல களத்துல நின்னு தொடர்ச்சியா நெல்லையில பண்றீங்க, கன்னியாகுமரியில பண்றீங்க, தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி பாத்துட்டு இருப்பீங்க. அதன் காரணமாக ஏற்பட்ட வழக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியினர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதையும் எக்ஸாக்ட்லி. அண்ட் இன்னைக்கு வந்து பெருமளவுல அதற்கான விழிப்புணர்வும் அந்த பக்கத்துல இந்த மாதிரி பரவலாக இருக்கக்கூடிய இடங்கள் தர்மபுரியில போய் மலைகளினுடைய மாநாடு வைக்கிறதுக்கான அவசியம் என்ன வந்தது? எங்களுடைய ரெவல்யூஷனே இப்படிதான் இருக்கு. சோ இங்க மட்டும்தான் அந்த பிரச்சனை இல்லைங்க, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய சிக்கல் தான், இந்த ஒட்டுமொத்த நாட்டினுடைய பிரச்சனைங்க தான் அப்படிங்கிற விழிப்புணர்வுக்காகத்தான் இப்படி நம்ம வந்து செய்யறோம். அதே மாதிரி மரங்களை வந்து அழிப்பதாக இருக்கட்டும், இன்னைக்கு எவ்வளவோ இண்டஸ்ட்ரீஸ் வருது, எதுவுமே நிலம் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸாக இல்ல. அப்ப இந்த நிலமும் வளமும் சாராத தொழிற்சாலைகள் அமைவதனால பிற்காலத்துல நம்மளுடைய இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு தான் பாதிப்பு அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வையும் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக செய்துட்டு வருது. இதையெல்லாம் விமர்சிக்க கூடியவர்கள் அவர்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும், அவங்க தான் வெக்கப்படணும். ஏன்னா இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்த பண்றாங்கிறத நீ பாராட்டலனா கூட பரவாயில்ல, தூத்தாம இருக்கணுங்கிறது உனக்கு தான் தெரியணும், உனக்கு தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும். அப்படி நீ வந்து அதை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா கட்டாயம் ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சேர்த்துதான் நாம் தமிழர் கட்சி அரசியல் செய்து கொண்டு வருகிறது அப்படின்னு நான் பாக்குறேன். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு 16 ஆண்டு காலம் கழித்ததற்கு பிறகும் ஒரு 70-75 ஆண்டு கால அரசியல் கட்சிகள் நம்மை பார்த்துதான் அவர்கள் சரி செய்து கொள்கிறார்கள். அப்படிங்கும் போது இதுவே நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியாகத்தான் பார்க்கிறேன். இன்னைக்கும் மேங்க்ரூவ் கான்க்ளேவை வைக்கிறத நம்மளால பார்க்க முடியாது. அரசு இன்னைக்கும் வந்து பனைமரம் வெட்டணும்னா நீங்க வந்து ஆட்சியரை கேட்கணுங்கிற அரசாணையை வெளியிடுது. அப்படிங்கும் போது அப்ப இது எல்லாமே வந்து ஒரு சமூக மாற்றங்கள். இதற்கு முழுமுதற் காரணமாக நாம் தமிழர் கட்சி தான் இருந்திருக்கு. அப்படிங்கும் போது அது ஒரு பெருமிதம் தான், அது ஒரு புரட்சி தான், புரட்சியின் தொடக்கம் தான். இந்த புரட்சியின் தொடக்கம் கட்டாயமாக ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கும், அதுவும் தமிழ் தேசிய மறுமலர்ச்சியை உருவாக்குங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை. விஜயில ஆரம்பிச்சு நாம் தமிழர் கட்சி வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவா பதில் சொல்லியிருக்கீங்க. விஜய்க்கு தான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். விஜய் லெத்தார்ஜிக்காக இருக்காங்க. அந்த லெத்தார்ஜி ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுன்னு உங்களுடைய அரசியல் பார்வை ரொம்ப அறிவா வச்சிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசி நன்றி. நன்றி.